ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ. நாங்கள் வந்து வெக்கேஷனுக்காக ஊருக்கு வந்திருந்தோம் இல்லையா, விநாயகர் சதுர்த்திக்கு. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு லீவ் இருந்துச்சு. அன்னத்தன்னைக்கு கொஞ்சம் ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்க இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலான்ட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு கொடிவேரி டேம் போயிருந்தோங்க. ஆனால் உள்ளே பார்க் போகல, டேமுக்குள்ளெல்லாம் போகல. பிகாஸ் நாங்கள் போன டைம் நல்ல ஒரு 12 கிட்டே இருக்கும். வீக் டேஸுங்கிறதுனால க்ரௌட் கம்மியாக இருந்துச்சுங்க. அங்கே உள்ளே இருக்க கோயிலில் ஏதோ ஃபங்க்ஷன் போல். ஸோ தீர்த்த கூடலாம் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் 3 மேலே வீக் டேஸில் விசிட் பண்ணிங்கன்னா ரஷ் இருக்காது. அப்படி இல்லைனா சாட்டர்டே சண்டே ரொம்பவுமே ரஷ்ஷாக இருக்கும். இது வந்து கொடிவேரி டேம் தண்ணி விளையாடுறாங்க இல்லையா, அதுக்கு இந்த பக்கம் சைடு. நீங்கள் மெயினாக கோபி ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபிஷ் ஷாப்ஸு, மாங்காய் கடை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் அங்கே ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் கோபிச்செட்டிப்பாளையம் போகிறீங்கன்னா காலேஜ் பிரிவுன்னு ஒரு இருக்குங்க. அதுலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா டிஎன்பாளையம் ரோடு அந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக வயல்வெளியாக இருக்கும். இந்த 3B 3A அந்த மாதிரி பஸ் எல்லாம் போகும். சூப்பராக இருக்குங்க இந்த டைமில். ஒரு சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயலாக இருக்கும். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாய்க்காலோட தண்ணி. அதனால் நாங்கள் எப்போ ஊருக்கு வந்தாலும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வருவோம். ஈவினிங் டைம்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் செம்மையான இடங்க. நாங்கள் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் ஓரளவுக்கு வந்துருச்சு. நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே ஒரு ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துகிட்டு, அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொடிவேரியில் நீங்கள் போய் விளையாட முடியல அப்படின்னா இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா வாய்க்கால்லாம் நிறையா இருக்கும். அது ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் அங்கே வந்து விளையாடிக்கலாம். இப்போ குழந்தைங்கள வச்சுருக்கீங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பாட்லாம் வேணும் அந்த மாதிரினா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து விளையாடிக்கலாம். இது வந்து அந்த வாய்க்காலுங்க. இதிலிருந்து தான் பஸ் ஒன்று வருது பார்த்திங்களா. இந்த பஸ்ஸெல்லாம் உள்ள வரும். அதிகமாக பஸ் இருக்குது. இதிலேருந்து அப்படியே உள்ளே போனோன்னா நம்ம அந்த சைடு இந்த டிஎன்பாளையம் அந்த புளியம்பட்டி சைடெல்லாம் ரீச் ஆகிற வரைக்குமே வயலும் வாய்க்காலாக தான் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இந்த ரோட்டில் அப்படியே ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு பாப்பாங்களெல்லாம் காட்டிட்டு வந்துட்டோம். சைடில் இருக்க வாய்க்காலெல்லாம் பார்த்திங்கன்னா ஆழமாக தான் இருக்கும். நம்ம இறங்கிலாம் விளையாட முடியாது. ஆனால் அப்படியே ஓரமாக உட்காந்துக்கலாம். கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த குட்டி குட்டி வாய்க்கால் மாதிரி போகும், தண்ணி கம்மியாக, அதிலெல்லாம் விளையாடிக்கலாம். அந்த லைன் ஃபுல்லாமே இப்படி தான் இருக்கும். அங்கே போகிற வழியில் மக்காச்சோளம் இந்த மாதிரிலாம் கூட விற்பாங்க. கொடிவேரியில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வந்து பார்த்துட்டு போங்க. எப்படி தண்ணி வருது பாருங்கள். இந்த இடத்துல எல்லாம் குளிக்கிறாங்கங்க. குளிக்கிறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்கும் போல், ஆழம்லாம் இல்லாமல். ஆனால் நாங்கள் இறங்கலாம் இல்லை, பேபிஸ் வச்சுட்டு. ஸோ சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த ரோடே நல்லாயிருக்குங்க. ஃபுல்லாமே தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் நாங்கள் அன்னூர்கிட்ட ஒரு நர்சரி போயிருந்தோம். தோட்டத்துக்கு வந்து மல்லி செடி, முல்லை நாற்று வாங்கலான்னு சொல்லிட்டு. இப்போ வெயிலுங்கிறதுனால நாற்று எல்லாமே ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருந்துச்சு. ஸோ செம்பருத்தி செடி, மல்லி நாற்று, முல்லை நாற்று அதெல்லாம் நாங்கள் வந்து தோட்டத்துக்கு வாட்டர் ஆப்பிள் ஒரு பிளான். நான் பெங்களூரில் 215 வாங்கியிருந்தேன். இவங்கக்கிட்ட 180 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. செம்பருத்தி ரெட் கலர் வேணும்னு சொல்லிட்டு 2-3 செடி வாங்கியிருந்தாங்க. அப்புறம் அரளிப்பூ செடியுமே வாங்கியிருந்தோம். கோயிலுக்கெல்லாம் போனால் கொஞ்சம் பூ வேணும்னு சொல்லிட்டு. மல்லி முல்லையெல்லாம் பார்த்திங்கன்னா 23 rupees 10 rupees அந்த மாதிரி தான் ஒரு நாற்று. சப்போட்டா, சீத்தாப்பழம் இந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் அதிகமாக ஃப்ரூட்ஸ் செடி வாங்கலான்ட்டு தான் போனோம். ஏன்னா தோட்டத்தில் வைக்கிறக்கு இல்லையா. நம்ம ஆல்ரெடி அங்கே அத்திப்பழம் வச்சு சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் வழக்கம் போல் ரோஸ் பார்த்தா விட்டு வைப்போமா, அதுலேயும் இந்த 7 days ரோஸு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க. இந்த குரோட்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2500 போட்டிருந்தாங்கங்க. அதில் பெரிய செடி ஆனால் ரெடியாக இருக்குது. கொண்டு வந்து நம்ம வச்சோம்னா பெரிய மரமாகவே வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு. நிறையா குரோட்டன்ஸோட, நிறையா ரோஸ் செடியோட பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கே ஒரு 9 கிட்ட ஆயிடுச்சுங்க. தோட்டத்தில் கொண்டு வந்து எல்லாத்தையும் இறக்கி வச்சிட்டோம். தேங்க்யூ.